வண்டி வருது, அப்பா காப்பாத்தன். என்னடா தம்பி முகம்னா ரத்தமா இருக்கு, என்னாச்சு? வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. ஐயோ எப்படி? போதிலே வண்டி ஓட்டிட்டு வந்து பள்ளத்தில் விட்டாருண்ணே. ஐயோ எப்போ என்ன செய்யணும் அதுக்கு? அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனே. ஐயோ தம்பி, நான் மூணார் போலையா தம்பி, நான் வேலை காரியமா அர்ஜென்டா போய்கிட்டு இருக்கேன் கீழே கூடி. ப்ளீஸ்ண்ணே ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, அப்பா உயிர் போராடி இருக்குண்ணே. வேற ஆள் வெயிட் ப்ளீஸ்ண்ணே ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, அப்பா இப்போ உயிர் போராடி இருக்காருண்ணே. ஹெல்ப் பண்ணுங்கண்ணே ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம் வந்துடும் சார். ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. வந்துடுறேன் சார். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே சார். ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, அப்பா அங்கே உயிர் போராடி இருக்காரு. அதான் எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஒரு முக்கியமான வேலை இருக்குண்ணே, நீங்கள் வேறு வண்டி பார்த்துக்கோங்க. நானும் ஆக்சிடென்ட் வந்து பார்க்க ஒரு வண்டி கூட கிடைக்க மாட்டேக்கு. இப்போ அவர் உயிர் போராடிட்டு இருக்காரு. யார் மேலே தப்பு? உங்கள் அப்பா குடிச்சிட்டு வண்டி எங்கேயாச்சும் விடுவார், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்ல வேண்டியது. இங்கே பண்ணுற பாதி பேர் தப்பே, குடிச்சிட்டு ஃபோன் பேசிட்டு வண்டி எங்கேயாச்சும் விட வேண்டியது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்ல வேண்டியது. அதுக்காண்டி அவர் இப்படியே விட்டுருவோம் முடியுமா? தயவு செஞ்சு அவர் உயிரை காப்பாற்றுங்க. ஏன்ட்ட கோவப்பட்டு இருக்கீங்க? ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. வண்டி நிப்பாட்டுங்கண்ணே. வண்டி நிப்பாட்டுங்கண்ணே. ஐயோ அப்பா அப்பா போ. இனி நான் தான் குடும்பத்தை பார்த்துக்கணும். ஸோ கேமராவை ஆர்டர் பண்ணியாச்சு, கொஞ்ச நாளில் வந்துடும். அப்புறம் தொழிலில் இறங்க வேண்டியதுதான். என் நண்பனை போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். நாளைக்கு போவோம். சத்தே ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எல்லாருக்கும் நல்லா இருக்கியா? தேங்க்யூடா. அப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா தம்பி. உங்கள் சிரிப்பு பேரா ஃபேன் ப்ரோ, சீரியஸாக. ஓகேடா தம்பி, சரி. ஓகே ப்ரோ. அப்போ ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டீங்க? ஆமாம், ஃபோட்டோகிராஃபர். இனிமேல் நம்ம இதான் லைஃபு. சரி நம்ம ஊர் பசங்க நீங்கள். சரி ஜாலியான ஒர்க் பண்ணிட்டாடுவான். சரி என்ன ஹெல்ப் பண்ண பண்ணி தரேன் தம்பி. ஓகே ப்ரோ. ஓகே பிரசாத். ஓகே பாய். ஓகே சரி ரைட்டு. ஓகே பாய் தம்பி. பாய். சரி தம்பி. சார் ஃபோட்டோ சார், டேக் ஃபோட்டோ சார். சாஃப்ட் காப்பியில் ஒன்லி 30 rupees சார். எடுக்கிறீங்களா? அப்போ அப்படி போய் நில்லுங்களேன். சார் அப்படியே அங்கிட்டு பாருங்களேன், பாருங்க. ஓகே சார், வந்து செலக்ட் மட்டும் பண்ணுங்க வாங்க. சார் ஃபோட்டோ சார், டேக் ஃபோட்டோ சார். ஏன் அப்பப்பி? ஆமாம் சார், ஒன்லி 30 rupees சார். மச் 30 rupees. ஓகே சார். கார்த்தி, இன்னும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். ஏண்டா? வேண்டாம். வேண்டாம்னா புரியல. எல்லா டெஸ்ட்டு நீ ஆஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தா நாங்கள் என்ன நக்கவா போவேன்? அதுக்கு நீ இப்படி பேசாடா. நிறைய கஸ்டமரை நான் எடுத்துகிட்டு இருக்கேன், அவ்வளோதானடா. நாங்களும் பைசாவுக்கு வேண்டி தானே வந்திருக்கோம். எல்லா டெஸ்ட்டும் நீ எடுத்துகிட்டு இருந்தானா இப்போ அதுக்கு என்ன பண்ணோம்? நீ ஓட்ட வேண்டாம், நீ வேறு எங்கேயாச்சும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கோ. நீ சொல்கிறத பார்த்தா இது உங்கள் அப்பா வீட்டு சொத்து மாதிரி பேசிகிட்டு இருக்கா? ஏய் என்ன கையில் வாங்குற? பின்ன என்ன, நீ சொல்கிறத பார்த்தா நீ தான் அந்த இடத்தையே கெட்டி போட்ட மாதிரி பேசுகிற. ஆனால் உன் மனசில் எப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன்டா. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? ஒரே ஊர் அன்றைக்கி வரும்போது கெட்டி பிடிச்ச, இன்றைக்கி என்னன்னா போக சொல்கிற. எங்கடா போவேன்? என் லட்சியம் தான் உனக்கு தெரியும்ல, பின்ன எப்படி இப்படி சொல்கிற? என்னால் இங்கேருந்து போக முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. என்ன பண்ணுவ? என்னடா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா? இங்கேருந்து உனக்கு போக முடியுமா முடியாதா? என்னால் முடியாது.
என்ன 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 ஏய் என்னடா கார்த்தி மேலே கை வச்சிட்டு இருக்க மேலே கை வச்சிட்டு இருக்க உனக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கே நல்லா தெரியும் ஆ. என்னோட லட்சியம் என்னன்ட்டு ஆ. இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்து பொழைச்சிக்கோங்கிறான். தினமும் கஸ்டமர் எல்லாத்தையுமே நானே வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கானா அவனுக்கு லாஸ் ஆகுதான். என்னன்னே பேச்சு? அப்போ நீ மட்டும் இந்த காரில் காரியமாக பிழைக்கணும், வேற யாரும் பிழைக்க கூடாது. எப்படி நீ காரை விட்டு கிளம்புடா. என்ன நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆமாம் அப்படி தான் பேசி நீ கிளம்புடா. அப்போ நாங்கள் இருக்கிறதா பிரச்சனை? ஆமாடா நீ இருக்கிறத பிரச்சனை, நீ கிளம்புடா வெளியே. வேணாம் நீ கிளம்பு, நானும் இந்த ஃபோட்டோ ஆர்டர் கொடு. என்னால எல்லாருக்கும் பிரச்சனை. இப்போ நான் எதுக்கு இங்கே இருக்கேன்? போ வேற இடத்துக்கு போ. என்ன பண்ணுறது? ஹலோ ஹலோ மிஸ்டர் கார்த்திக். சொல்லுங்கள், யார் பேசுகிறது? ப்ரோ மாஸ் ஃபோட்டோகிராஃபிலேருந்து பேசுகிறேன் ப்ரோ. என்ன விஷயம் ப்ரோ? ரீசெண்டாக உங்களுக்குள்ள ஃபோட்டோ வீடியோலாம் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எங்கள் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் தேவை. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீ டைமில் ஸ்டுடியோக்கு வரீங்களா ப்ரோ? ப்ரோ நான் எப்போவுமே ஃப்ரீயாக தான் ப்ரோ இருப்பேன். நாளைக்கே வரேன் ப்ரோ. ஸ்டூடியோவில் எனக்கு வேலை செய்யணும் ரொம்ப நாள் ஆசை ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நாளைக்கே வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படியா ப்ரோ? நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஓகே ப்ரோ வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. வாங்க ப்ரோ, ஃபோட்டோ எடுக்கணுமா? இல்லை ப்ரோ, நான் நேற்று கூட ஃபோன் பேசல. கார்த்திக். கார்த்திக். ஆமாம் ப்ரோ, நான் ஒர்க் இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் bro. அப்படியா ப்ரோ? சந்தோஷம் ப்ரோ, சந்தோஷம் ப்ரோ. இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்க, ஆமா bro. ஜாலியாக ஒர்க் பண்ணுங்க, நல்லா ஓகே இருக்கும். ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. மேரேஜ் ஃபங்க்ஷனோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணுவோம். ஆல்பம் ரெடி பண்ணி கொடுக்கணும்ல, அந்த வேலையை பார்ப்போம். அஜய் ப்ரோ வாங்க, டீ குடிச்சிட்டு வரலாம். வாங்க, நல்லா மழை பெய்யுது. இந்த டைம் டீ குடிச்சா சூப்பராக இருக்கும். வாங்க. அப்படியா, போயிட்டு வந்துடுறப்ப.
என்னடா இது, மேரேஜ் ஃபோட்டோஸ் வீடியோவை ஒரு ஃபோல்டரில் போட்டு போனதை இப்போ காணோம். எங்கடா போச்சு அது? ஐயோ, இது என்ன பெரிய கூத்தா இருக்கு. இப்போ வேற என்ன சொல்ல காத்திருப்பானோ, சோழி முடிஞ்சு. என்னடா கார்த்தி, என்னாச்சு? இல்லை ப்ரோ, அது மற்ற மேரேஜ் ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ் ஒரு ஃபோல்டரில் போட்டீங்க. ஃபோல்டரில் பார்த்தா காணும் ப்ரோ, எங்கே போச்சுன்னு தெரியலையே. அதாவது அதில் தான் இருக்கும், டென்ஷன்லாம் பாரு. என்னடா சொல்ற? எங்க மாறு, நான் பார்க்குறேன். ஏடா இதில் கூட கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா எப்படிடா? ப்ரோ இல்லை ப்ரோ, ஏதோ தப்பு நடந்திருக்கு ப்ரோ. தப்பு நடக்கல, ஒன்றும் நடக்கல. என்னடா இப்படி பண்ணிட்ட? டீ குடிக்க போறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனல, முன்னாடி தான் அந்த ஃபோல்டரில் கல்யாண ஃபோட்டோலாம் மறுபடியும் எடுக்க முடியுமாடா? நான் பேசுறது கேளுங்க ப்ரோ, அந்த ஃபோல்டரில் தான் ப்ரோ இருந்துச்சு. ஆனால் பட் இப்போ இல்லை ப்ரோ, ஏதோ தப்பு நடந்துருக்கு ப்ரோ. அது என்னடா பண்றது? போட வெளியே, இன்னும் போய் வேலைக்கு சேர்த்தேன் பாரு. ஏய் இந்தா உன் லேப்டாப் எடுத்துட்டு போ. ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, எதுவும் பண்ணாதீங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. வேணாம் ப்ரோ வேணாம் ப்ரோ, வெளியே போகும்போது எலிட்டான ஃபோட்டோலாம் மறுபடியும் வச்சு எடுக்க முடியுமாடா? ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, ஏதோ தெரியாமல் ஏதோ நடந்துருச்சு ப்ரோ, என்ன ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக விடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. எலிட்டான ஃபோட்டோலாம் வச்சு மறுபடியும் எடுக்க முடியுமாடா? போட வெளியே. கெஞ்சி கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். வேணாம் ப்ரோ. என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கேன், கெஞ்சிக்கிட்டு இருக்க? மரியாதையா சொல்றேன், வெளியே போடா. ஹலோ. ஹலோ கார்த்தி, சொல்லுங்கக்கா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. என்னக்கா ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, பண்ணலாம். சில ஃபேன்ஸுக்கு இங்கே டியூஷன் நடக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நீ எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுக்க முடியுமா? ஏன்னா அதை போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி ஒட்டினோம்னா சில பேரண்ட்ஸுக்கெலாம் தெரியும், பிற பிள்ளைங்களாம் அனுப்புவாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படிங்களா? சரிக்கா, பண்ணிடலாம். பண்ணி தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணி தரேன். ஓகே கார்த்தி. அவர்னக்கா வா கார்த்தி, வா வந்து உட்காரு. பசங்களை ஃபோட்டோ எடுத்துட்றேன், அன்றைக்கி எடுத்து மட்டும் கொடுத்துரு. எடுத்து மொபைலுக்கு சென்ட் பண்ணுறேன், அப்படியே போஸ்டர் ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா? சரி, பசங்களா ரெடியா? தம்பி அஜய், வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்கப்பா. நீ தமிழில் சொல்ல முடியாதோ? அப்படிங்களா தம்பி, வாயை மூடுங்கன்னு சொன்னேன். எல்லாம் இங்கே கேமரா பாருங்க, ஸ்மைல் பண்ணுங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். ஒன்னாக்கா இந்த ஃபோட்டோ போதில்லக்கா, வேற ஃபோட்டோ வேணா கேளுங்க, போய் எடுத்துருந்தேன். இல்லை ஃபோட்டோ நல்லா தான் இருக்கு, இந்த ஃபோட்டோவே போதும். சரி ஒன்னாக்கா, போயிட்டு வரேன். சரி கார்த்தி, தேங்க்ஸ் கார்த்தி. என்னல லுக்கு, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கண்ணே. என்ன உனக்கு டான்ஸ்? ஸ்டூடியோவில் சிசிடிவி இருந்திருக்கணும்ல. அப்போது அந்த டேட்டுக்குள்ளே சிசிடிவி ஃபுட்டேஜை போய் பார்த்தா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, அஜய் ப்ரோ இருக்காரா? அவர் வெளியே போயிருக்காரு ப்ரோ. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும். அன்றைக்கி ஒரு திங்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், செக் பண்ண ஹெல்ப் பண்ண முடியுமா? திங்ஸா? டேட் என்னைக்கு? கரெக்டாக 5ஆம் தேதி ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, ஹெல்ப் பண்ணுங்கள், செக் பண்ணணும். அவங்க பேர் கார்த்திக். என் பேர். நான் ஒர்க் பண்ணேன், ஒரு சில பிரச்சனைனால வெளியே போயிட்டேன். அதான் அஜய் ப்ரோக்கு நல்லா தெரியும் ப்ரோ, செக் பண்ண ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி.
ஓஹோ, அந்த கல்யாண ஃபோட்டோலாம் இதுதான் வச்சுருக்கியா? அதுவும் பாஸ்வேர்டே போடாமல் வச்சுருக்க. இப்போவுமே எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, வந்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். நல்லா வச்சு செஞ்சுட்டான் ப்ரோ. என்னாச்சு? இப்போல்லாம் கத்தியை வயிற்றுல குத்துறதோட முதுகில் தான் ப்ரோ ரொம்ப பேர் குத்துறாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க ப்ரோ, யாரையும் நம்பாதீங்க. என்ன தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் அந்த தேவையில்லாத ஃபோட்டோலாம் டெலீட் பண்ணிட்டு இருக்கேன். உட்காருங்க, நான் ஏன் நின்றுருக்கீங்க? உட்காருங்க. என்ன தம்பி, நல்லா படிச்சிருக்கீங்க, படிப்புக்கு தகுந்த வேலை ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானா? இப்போல்லாம் எங்கே நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிது? ஏன் அப்படி நீங்கள் சொல்கிறது மாதிரி இருந்தால் இன்ஜினியரிங் முடிச்சவன் ஏன் நான் சொமேட்டோ வேலைக்கெலாம் போனோம்? எல்லாம் மாறி போச்சு, நம்ம காலமே மாறி போயிடுச்சு. அப்போ ஏன் தம்பி அந்த வேலைக்கு ஏற்ற படிப்பை நீங்கள் படிச்சிருக்கலாம்ல? இங்கே பாதி பேர் தப்பு பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே செஞ்சதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, யோசித்து எதுவுமே செய்கிறதில்ல. அதனால தான் இங்கே பிரச்சனையே நடக்கிறது. விவரம் தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லாட்டி அந்த ஃபீல்டுக்குள்ளே கண்டிப்பாக நான் படிச்சிருப்பேன். சரியா, இப்போ உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா? இந்த ஃபீல்டு உனக்கு பிடிச்சிருக்கா? சந்தோஷமாக இருக்கியா? சந்தோஷமாக இருக்கேன்னு இல்லைனா, ஆனால் பட் இந்த ஃபீல்டு எனக்கு நிம்மதியாக இருக்குது. சந்தோஷமான வாழ்க்கைனா எல்லா தப்பையும் பண்ணி எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிட்டு கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல், வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்த பாருங்க ஒரு காலம். அந்த காலம் தான் எனக்கு தெரிஞ்ச சந்தோஷமான காலம். பட் இப்போ அந்த காலத்தை வேணும்னு ரொம்ப ஏங்குவேன். பட் நம்மளால முடியாதுல்ல. சரி தம்பி, ஏதாவது லவ் எதுவும் இருக்கா? இருந்தாங்க, பட் இப்போ இல்லைண்ணா. இப்போ லவ்வோட வேலை எப்படி தெரியுமா? இது இருந்தால் இருப்பாங்க, இல்லைனா விட்டு போயிடுவாங்க. இதான் லவ்வோட வேல்யூ. சரி ராஜா, நான் கிளம்புறேன். சரிங்களா? வெளியே பார்த்துருங்க, உடம்பு பார்த்துக்கிறோம். அடக்க முடியலப்பா, ரிலீஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. யார் அந்த நேரத்தில் மெசேஜ் பண்ணுறது? இவடா, இவன் ஃபன்னாக அனுப்பிட்டுருப்பானே. ஐயோ, சாரி ப்ரோ. மச்சான் அவன்தான்டா. சொல்லுங்க ப்ரோ. என்ன இடிச்சுட்டு நீ பேசாமல் போகிற? ப்ரோ அதுக்கு தானே சாரி கேட்டேன். சாரி.
பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இது இயற்கையா நடக்கும் இல்லை இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? ஒன்றும் புரியலையே. குர்ரா கேமராவ யாரா நீ? ஏன்டா இப்படி பண்ண? லைஃப்டா அது. ஹாய் சார். சார் ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆஹா. சார் இல்லை சார், ஃபோட்டோ எடுங்க சார், நல்லா இருக்கு சார். சார் இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கு சார். பைத்தியக்காரனாக இருப்பான் போல. சார் இல்லை சார், ஃபோட்டோ எடுக்கிறீங்களா சார்? சாஃப்ட் காப்பி ஒன்லி 30 rupees சார். சரி சார், போகிறேன் சார், பரவாயில்ல சார். சார் சார் இல்லை சார், ஃபோட்டோ எடுக்கலாம், அப்புறம் பைசா கொடுங்க சார். இப்போ வேணாம் சார், வேணாம். அப்புறம் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கொடுங்க சார். சார் ஃபன் பண்ணாதீங்க சார். கீழே போட்டுருங்க. யாரா நீ? என் நண்பனை எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திருக்க. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாரா? கேமரா தூக்கி போனது தப்பு தான். அதுக்காக தலைதாட்ட முடியாம வெளியே சுத்திட்டு இருக்காண்டா. சொன்னாலும் புரிய போறதில்ல. வாடா. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அன்னைக்கு மட்டும் உங்க அப்பா உங்க ஆத்திர வண்டி ஏற்றுவீங்க, இன்னைக்கு உங்க அப்பா உயிரோட இருந்திருப்பாண்டா. ஆனா பண்ணல, நீங்க இதை பண்ணல. அப்பா என்ன ஆச்சுப்பா? அப்பா என்னாச்சு? என்னங்கப்பா? அப்பா என்ன சும்மா விட மாட்டேன்டா. அதனால தானே நீ போராட நான் வந்துட்டேன். கொண்டல நம்மள என் ஃப்ரெண்டுக்கு போட்டோ அனுப்பி அவனை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா பத்து செய்யுங்க நான் தான் சொன்னேன்.
இன்னைக்கு எக்கோ பாயிண்ட்ல உன் கேமரா ஒருத்தன் தூக்கிட்டு போனவன, அதுக்கு பின்னாடி யாருக்கா நினைச்சேன்? அதை பண்ண சொன்னதே நான் தான்டா. ஸ்டுடியோவில் வேலை கட்சி ஜாலியாக போனே. உனக்கு வேலை வாங்கி கொடுத்தது நான் தான், உன் வேலையை தூக்குனது நான் தான். இவ்வளோ பேர் இருந்தோம், என்ன நடக்கு ஏது நடக்குன்னு கண்டுக்க ஒரு ஆள் இல்லடா. ஏடா இங்க இருக்க முக்காவாசி யாராச்சும் வாங்க நான் வச்சதுடா. அந்த இளநீ வெட்டுறதுல இருந்து அந்த டிரைவர்ல இருந்து அந்த போட் ஓட்டுற வர எல்லாம் என்னடா ஆள்றா தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ. டேய் டேய் வந்துட்டியாடா? யாரா நீ என்னென்னமோ சொன்னா அது உண்மைதான். அது அறியாத வயசில் பண்ணது. தயவு செஞ்சு அதுக்கு என்னை மன்னிச்சிரு. ஆனால் அதுக்காக இப்போ வந்து பழி வாங்கிட்டு இருக்காதா. ரொம்ப இது வரைக்கும் பண்ணிட்ட. இது வரைக்கும் என் பாதையில் நீ ரொம்ப குறுக்க வந்துட்ட. இனி குறுக்க வந்த உன்னை வேற மாதிரி வச்சு செஞ்சு போடுவாங்க. என் வழியில் வராத. வாவ் வாவ் வாவ், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். கோபம் கலந்த எமோஷன். பிரஸ் என்ன சொன்னேன்? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி கஷ்டப்பட்டு இருக்கியா? என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான்டா தெரியும். காரணமான ஒன்று உன் கேமராவை, உன் லட்சியத்தை உண்டோட அழிக்கிறாள் மற்ற பாரா. இப்போ சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம்டா. கிட்டலாமே, தாராளமாக கிட்டலாமடா. திருப்பி வருவேண்டா. வழி மேல வழி உனக்கு கொடுத்துட்டே இருப்பேன்டா. இது தொடரும்டா.
தெரிகிறதா? உன்னை நான் அன்னைக்கே சாவடிச்சிருப்பேன். அதில் என்னடா சுவாரஸ்யம் இருக்கு? இனிமேல் நீ எங்கே போய் ஓடி ஒளிஞ்சாலும் நான் தேடி வருவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் வலிமலை வலி கொடுத்துக்கிட்டே இருந்து நீயாவே என்ன வாழ்க்கடா இதுன்னு புலம்பி அலைவப்பார். அதில் தாண்டா சுவாரஸ்யமே. ஏன் நீயாவே உன் வாழ்க்கையை வெறுத்து என்ன வாழ்க்கடா இதுன்னு புலம்பி தெரியப்பாரு. ஏன் நீயாவே உன் வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணாலும் பண்ணிப்ப. இதெல்லாம் நடந்து அதை விட சுவாரஸ்யமாக இருக்கும்ல. அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றப்ப தனிமையில் நிற்ப பாரு. அப்போ வந்து உன்னை போடணும்டா. அதே தாண்டா கிக்கே. அதனால நீ எங்கே போனாலும் நான் வருவேன்டா. டேய் நீ ஏன்டா வரணும்? நான் வரேன் தனியா. உன்னை கொத்து கொல்லாம விட மாட்டேன்டா. வாடா பார்த்துக்கலாம். என்னடா கார்த்தி மேலே கை வச்சுட்டு இருக்க? உனக்கு என்னடா பிரச்சனை? பின்ன என் சொந்த இடம் என்ன தெரியாதனால நடந்துச்சு. ப்ளீஸ் சாரி தான் இங்கே வேண்டாம். போ ப்ளீஸ் ப்ரோ போ போ ப்ரோ வேணாம் ப்ரோ ப்ரோ வேணாம் வேணாம் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ப்ரோ கெஞ்சி கேட்குறேன் ப்ரோ. இருங்க நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸ்டார்ட் பண்ண நான் யாருன்னு உனக்கு தெரியாது.